திருமண வாழ்க்கையிலும் சரி, காதல் வாழ்க்கையிலும் சரி, ஒரு பெண்ணுக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய சுதந்திரம் அல்லது கொடுக்க வேண்டிய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ரேவதி வந்திருக்காங்க. ரேவதி, உங்களுடைய பார்வையில நீங்க ஒரு மேரிட் விமன், ஒரு குடும்ப தலைவி. ஸோ என்னென்ன சுதந்திரம் இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்ப இருக்கிறது நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சார். ஓகே. இன்னும் சொல்ல போனா ஓப்பனா பேசுறதுக்கு, ஒரு சில விஷயத்தை பேசுறதுக்கு, ஷேர் பண்றதுக்கு சுதந்திரம் இல்ல. ஓ. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு சுதந்திரம் இங்க இல்ல. பேசாம உங்க அதே ஹஸ்பண்ட மாதிரி பிரிச்சு ஒரு தனி கொடுத்தன வந்துடலாமா? இல்ல கேக்குறேன். அது அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஒரு குடும்பத்துக்குள்ளார பேசுறதுக்கான இடம் இல்ல அப்படின்னா, அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும் இல்லையா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு உங்க குடும்பத்துல இருக்க மத்த உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கணும். am I right? கரெக்ட். அதே Okay. மாதிரி எந்த ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க கிட்ட காமிக்காம நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணவோ இல்லைன்னா சாப்பிடவோ முடியாது. ஏங்க, அது ஒரு பிரைவசி இதெல்லாம் விசு கிடையாது. சார் படத்துல தாங்க பாத்திருக்கேன். இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களாங்க? இல்ல இருக்காங்க அது. ஓ, ஏதாவது ஒரு அது பொருள் அவங்க வாங்கிட்டு வந்தா எல்லாருக்கும் காட்டிட்டு தான் உங்க ரூம்குள்ளாரையோ இல்ல பர்சனலா உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியும். உங்க வீட்டுக்காரர் அப்படிதான் ஆமா. பண்ணணும். ஆமா. அதனாலே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் எந்த திங்ஸும் வந்து வாங்குறதே அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச திங்ஸ் கூட நான் வாங்குறது இல்ல. ஓகே. என்னால பிடிச்சது கூட இங்க வாங்கி சாப்பிட முடியாது என்னால. என்னங்க, நான்லாம் சீரியல்லாம் பார்த்து எல்லா குடும்பமும் ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல சார், அதுக்கு அகைன்ஸ்டா என் ஹஸ்பண்ட் ம். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, என்னடா ஒரு அப்பா, ஒரு ஃப்ரெண்ட், இல்ல எல்லாமே அவர்தான் எனக்கு. சூப்பருங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில, உங்களுடைய காதல் வாழ்க்கையில, உங்களுடைய காதலன், உங்களுடைய கணவன் இன்னும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரமாக பெண் ஆகிய நீங்கள் உணர்வது என்ன? அவர் நேசிக்கக்கூடிய பெண்ணுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு காதல், அது பிரேக்கப்ல முடிஞ்சிருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் தன்னுடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சுவாதி என்ற தோழி காதலிச்சு வீட்டில் ஆல்மோஸ்ட் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போது ஜாதக ரூபத்தில் ஒரு சிக்கல், கூடவே ஒரு வயசு சின்ன பையங்கிற சிக்கல், 2 சிக்கலும் ஒரே நேரத்தில் ஜாதகத்தின் மூலமாக தெரிய வந்திருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் அந்த தோழிக்கு பகிர்ந்திருக்கேன். இப்படி கலவையான உணர்வுகளும் பதிவுகளும் எனக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் கடைசி ஒரு மணி நேரமான மின்னஞ்சல் நேரத்தில் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. லவ் குரு ஆகிய என்கிட்ட நீங்களும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveGuru@myradiocity.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் பண்ணலாம். அல்லது facebook.com/chennailoveguru. இதான் லவ் குருவுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ். இங்கேயும் போயிட்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவிட முடியும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்னும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரமாக நீங்கள் நினைக்கிறது என்ன? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் எனக்கு இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக காயத்ரி வந்திருக்காங்க. காயத்ரி ஒரு குடும்ப தலைவி. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் விஷயத்துல எனக்கு வந்து அவங்க ஃப்ரீடம் இன்னும் கொடுக்கல. ஆனா நான் அதை வேணும்னு வந்து எதிர்பார்க்கல அவங்க கிட்ட இருந்து. ஓ, எதிர்பார்க்கல. ஆமா, எதிர்பார்க்கல. பட் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். பட் நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஓகே, இது வந்து எப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் வேணுமா? ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கப்படுறதா நீங்க உணர்றீங்களா? நீங்க விரும்புற மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியலங்கிற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? உணர்ந்திருக்கேன், சில சமயம் உணர்ந்திருக்கிறேன். ஆனா அந்த வேணும்னு வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா வந்து ஆசைப்பட்டதில்லை. ஓகே, ஸோ உங்களுடைய கணவர்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸிங் சார்ந்த ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய பார்வை புரிதல் வேற மாதிரி இருக்கும், அப்படிதானே? வந்து என் குழந்தைக்கும் வந்து இப்ப வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் விஷயம் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, உங்களுடைய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை. ஓகே, ஸோ அதனால வந்து உங்களுக்கு இருந்த அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ உங்க பொண்ணுக்கும் கேரி ஆகுது. ஆமா, அது பொண்ணுக்கும் கேரி ஆகுது. ஆனா அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு தோணுது. ஓகே, அதனால ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு வருத்தம்லாம் கிடையாது. பரவாயில்ல, நம்ம கணவர் நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்றாருங்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க. அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா இல்ல அதுதான் உங்களுடைய மனநிலையான்னு கேட்டேன். அதான் மனநிலை. அதாவது வந்து நம்மளோட நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சில சமயம் உணர்வேன். ஓகே, ஸோ அதனால அந்த சுதந்திரத்தை விட்டு கொடுக்கறத பத்தி எந்த விதமான வருத்தமும் உங்களுக்கு கிடையாது. இல்ல. ஓகே, தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய தோழிகள் அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் காதலிச்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு திருமணமாக போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது குறிப்பாக ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாகவோ காதலியாகவோ ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சுதந்திரம் என்ன? எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப கம்மியாக இருக்கதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? குடும்ப உறவுகளில், காதல் உறவுகளில் இன்னும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரமாக ஒரு பெண்ணாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எது சார்ந்தது?
இப்போ நம்ம கூட பேச பாக்கியா வந்திருக்காங்க. பாக்கியா, லவ் குரு இன்னுமே வந்து நிறைய சுதந்திரம் தேவை லவ் குரு. ஓகே. பிகாஸ் எங்க நாட்டை விடுங்க, எங்க வீட்லயே எடுத்துக்கோங்க. நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லியும் அவங்க வந்து இல்ல ஜாதி தான் பெருசு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆஸ் அ கேர்ள் நாங்க என்ன பையனை பாக்குறோமோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்துல என்ன சொல்றது, ராஜாராணி காலத்திலேயே ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு தேவையான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவளுக்கு உரிமை இருக்குன்னு சொன்ன காலகட்டம்லாம் போய் இப்ப வந்து ஆஃப்டர் ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னுமே அந்த உரிமைகள்லாம் இன்னும் கிடைக்கல நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ரொம்ப முக்கியமா நீங்க சொல்றது வந்து எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா தனக்கான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கான உரிமை இன்னும் முழுக்க பெண்களுக்கு கிடைக்கல இல்லையா? எக்ஸாக்ட்லி, எஸ். ஓகே. சோ இப்போ எப்படி நீங்க என்ன மோட்ல இருக்கீங்க? தேவசேனா மோட்ல இருக்கீங்களா இல்ல தேவசேனா மூட்ல எல்லாம் இல்ல. லவ் குருவோட சிஸ்டரா வந்து அவரோட என்ன சொல்றது, அவரோட வார்த்தைகளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல இருந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடணும் அப்படின்ட்டு. நீங்க நிறைய வாட்டி ஷோல சொல்லிருக்கீங்க பேரண்ட்ஸ பத்தி, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, தப்பு இல்ல, பட் பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணாதீங்கன்னு நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையாவே நான் சொல்றதை கேட்டு தான் நீங்க வெயிட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி நீங்க சொல்றது எனக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது. தேங்க்யூ வெரி மச். ஓகே. ஸ்டே டியூன். 426999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு அவளுடைய திருமண வாழ்க்கையிலும் அல்லது காதல் உறவிலோ இன்னும் கிடைக்க வேண்டிய சுதந்திரமாக ஒரு பெண்ணாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச சரண்யா வந்திருக்காங்க. சரண்யா, லவ் மேரேஜா? ஆமா. எப்படிப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது? எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து இனிமேல் ஃப்ரீடம் அப்படின்னா எனக்கு எல்லாமே நான் ஃப்ரீடமா தான் இருக்கேன். ஓகே. சோ இந்த ஷோக்கு நீங்க கால் பண்ணது வந்து மத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்காக தான் இல்லையா? ஆமா, ஓகே. கண்டிப்பா. சோ மத்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சுதந்திரம்லாம் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் அவங்களுக்கு முடியலன்னா அவங்க கிச்சன்ல சமைக்க முடியாம இருக்கிறப்போ அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கண்டிப்பா சமைச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணும். சமைச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஹெல்ப். இன்னொரு வகையில சொல்லணும்னா அன்னைக்கு கூட அவங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அவங்க விருப்பப்படும் போது சமைக்கலாம், விருப்பப்படும் போது வேலைகளை கடமைகளை செய்யலாம்னு விட்டுறலாமா? அந்த மாதிரி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஓகே. வேற அவங்க பேரண்ட்ஸ் அதாவது அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க அதாவது ஒய்ஃபோட அம்மா அப்பாவுக்கு வந்து அவ்வளவா சில பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்க வீட்டுக்கு போக கூடாது அந்த மாதிரிலாம் சில ஹஸ்பண்ட் வந்து கண்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. நான் நிறைய இடத்துல இருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து எப்ப வேணாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். அதாவது மாமியார் கிட்ட பர்மிஷன் வாங்கி ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் சில பேர் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்ப வேணா நினைக்கிறப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம், நினைக்கிறப்ப அவங்க அம்மா வீட்டுல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், எப்ப வேணாலும் வரலாம். அந்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலி இந்த சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு கணவன்மார்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷமா கொடுப்பாங்க. நீ எவ்வளவு நாள் வேணாலும் போயிட்டு உங்க அம்மா வீட்டுல இருமா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்றது இல்லையா? சில ஹஸ்பண்ட் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்ல. நீ எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு அது பாசம். அவருக்கு உங்க மேல ஓவரான பாசம். அதனால அவர் இப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. கல்யாணமாகி பல வருஷமானவங்க நிறைய பேர் புலம்புறாங்க. போறாளா ஒரு வெக்கேஷனா கூட போக மாட்டேங்கிறாள் தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இது நிறைய பேர் ஃபீல் பண்ற மாதிரி இல்லை, உங்களோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி இருக்குதே அப்படிங்கிறீங்களா? எங்கெல்லாம் இன்னும் அதிகமான சுதந்திரம் பெண்களுக்கு கிடைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒர்க் பண்ற இடத்துல. மூணாவது அவங்களுக்குன்னு லைஃப் தேடும் போது அந்த இடத்துல. சரி, ஓகே. முதல்ல ஒன்னொன்னா போலாம். பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு பேசிக்கே மறுக்கப்படுது இல்லையா? என்ன பேசிக் விஷயங்களே பெண்களுக்கு அடிப்படை என்ன விஷயங்கள் இருக்கு, பிடிச்ச விஷயங்கள். நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், ஒரு ஆட்டிடியூட் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸே ஒரு ஸ்டாட்டிக் பேஸ்ல அவாய்ட் பண்றாங்க. ஓகே. சோ எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர். சரி, ஒர்க் பிளேஸ்ல என்ன மாதிரி இன்னும் சுதந்திரம் இருக்கலாம் நினைக்கிறீங்க பெண்களுக்கு? ஒர்க் பிளேஸ்ல அவங்களுடைய சூழ்நிலைக்காக ஒர்க் பண்ணி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடத்துல. ஓகே. பெண்கிறதுனால அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிற சாத்தியங்கள் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் இருக்க கூடாதுங்கிறீங்க? அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா பெண்கள் வந்துட்டு தன்னையும் வருத்திக்கிட்டு தன்னுடைய சூழ்நிலையிலும் தாண்டி அவ வந்து தன்னை முன்னேற்றிக்கணும், அந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு குறிக்கோளோட போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பெண்ணுமே. அப்படின்றப்போ அவங்க போராடும் போது ஏற்படக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸால அடிபட்டு அதுக்கப்புறம் ஒர்க்ல வரும்போது அங்க இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து அவங்க பாதிக்கப்படுது. ஒன்னும் அவங்களுடைய வார்த்தைகளால, இன்னொன்னு அவங்களுடைய பிஹேவியரால. தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்திருக்க மிக்க நன்றி. 426999 அழைத்து ஒரு திருமண வாழ்க்கையில, ஒரு காதல் வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில் பெண்களுக்கு இன்னும் அதிகமான சுதந்திரம் கிடைக்கலான்னு ஒரு பெண்ணாக நீங்க ஃபீல் பண்றீங்க?
ஒரு பெண்ணுக்கு காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி கிடைக்க வேண்டிய சுதந்திரமாக நீங்க உணர்வது என்ன, நீங்க எதிர்பார்க்கறது என்ன? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆஷா, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியா கூப்பிட்டுருந்தாங்க. ம். அவங்க சொல்ற மாதிரி தான், பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனா பேரண்ட்ஸ் முக்கியமானது ஹஸ்பண்ட்ஸ். ஓகே. ஏன்னா மிஞ்சி பிஞ்சி போனா ஒரு 20 வருஷம் நம்ம பேரண்ட்ஸோட இருப்போம். ம். அதுக்கப்புறம் போற எல்லா வாழ்க்கையும் ஹஸ்பண்டோட தான் இருக்கும். ஓகே. அங்க நம்மளுக்கு புரிதல் இல்லைன்னா அப்புறம் எதுவுமே இருக்காது. குறிப்பா என்ன மாதிரியான விஷயங்கள்ல இப்போ உங்களுடைய கேஸ் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. நாங்க 5 years லவ் பண்ணோம். ஓகே. கல்யாணம் ஆகி 5 years ஆகுது. ஐ ஹேவ் 3 year kid. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அவர் உங்களுக்கு தெரியும். ஸோ காதலிச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்ல இன்னும் அவர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நம்ம இதை செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல சரி இருக்கும் அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் 50% ஓகே அவளை செய்ய விடலாமே, செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்து எல்லா ஒய்ஃப்க்கும் எல்லா ஹஸ்பண்டும் கொடுக்கணும். ஓகே. அது இருந்தது. ஆனா இருந்து காணாது போகும்போது தான் முக்காவாசி எல்லா ஒய்ஃப்க்கும் இருக்கிற ஒரு பெரிய ஹர்ட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு விஷயம் நமக்கு பழக்கப்படாமலே இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயத்தை இருந்துட்டு அது இல்லாம போகும்போது ரொம்ப வருத்தமா அது இருக்கு. ரொம்ப வருத்தமாவே இருக்கும். அது கஷ்டம்னு சொல்ல முடியாது. சின்ஸ் நம்ம இத்தனை வருஷம் புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நடுவில் ஒரு ஸ்டாப், ஒரு பிளாக் ஓகே. அது வரும்போது நம்மளுக்கு எல்லா விதத்திலும் கஷ்டமா இருக்கும். ம். அதுதான் இருக்கிறதுல பெரிய கஷ்டமே. ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி.